சுய உருவம் பெற்ற மகிஷி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள். ஆனால் மணிகண்டன் அவளிடம், நான் இந்த பிறவியில் பிரம்மச்சாரியாக வாழவே அவதரித்துள்ளேன். இருந்தாலும் வருடா வருடம் வரும் எனது பக்தர்களிலிருந்து எந்த வருடம் கன்னிசாமி வரவில்லையோ அந்த வருடம் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அவளை தனது இடது பக்கத்தில் சிறிது தூரத்தில் நிலை கொள்ளும்படி செய்தார். அவளே மஞ்சமாதா என்று அழைக்கப்படுகிறாள். தேவர்கள் முனிவர்களை மணிகண்டன் காப்பாற்றியதால் மணிகண்டனுக்காக அவர்கள் புலி உருவம் எடுத்தார்கள். பிறகு மணிகண்டன் புலிமேல் அமர்ந்து புலிப்பாலுடன் அரண்மனைக்கு சென்றான். புலி கூட்டத்துடன் அரண்மனைக்கு மணிகண்டன் வருவதை பார்த்த அனைவரும் அவன் தெய்வப்பிரவி என்று நினைத்தார்கள். தான் செய்த தவறுக்காக தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் மணிகண்டனிடம். தான் தெய்வப்பிரவி என்பதை அரசனுக்கு உணர்த்திய மணிகண்டன் சபரிமலையில் தான் ஒரு அம்பு எய்வதாகவும் அது எங்கே போய் விழுகிறதோ அங்கே தனக்கோர் ஆலயம் அமைக்கும்படி அருள் பாலித்தார் அரசனிடம் மணிகண்டன். அரசனும் அதன்படி கோவில் கட்டினார். பரசுராமர் மகர சங்கராந்தி நாளில் பிரதிஷ்டை செய்தார் ஐயப்பனை.